உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. விமன் பசங்க கிட்டையும் ஆண்கள் கிட்டையும் ரொம்ப லைக் பண்ணுற, ரொம்ப அட்ராக்டிவாக ஃபீல் பண்ணுற மேஸ்குலினான ஒரு 6 விஷயங்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அது என்னென்ன அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா பார்ப்போம் வாங்க. இட்ஸ் டைம் டு ரைஸ் அவர் ஸ்டாண்டர்ட்ஸ். முதல் விஷயம் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அண்ட் ஃபிட்னஸ். உங்ககிட்ட எவ்வளோ நல்ல குணங்கள், எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஒரு ரூம்குள்ளே நடந்து வர்றீங்கன்னா உங்ககிட்ட முதல்ல நோட் பண்ணப்படுற விஷயம் உங்களுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் தான். நீங்கள் மேஸ்குலினாக தெரியணும்னு நினச்சா அதுக்கு முதல் க்ரைட்டீரியாவே ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தோட பார்க்க ஃபிட்டாக இருக்கிறது தான். நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு ப்ராட் ஷோல்டர்ஸோட, ஒயிட் பேக்கோட, ஒரு வி டேப்பர் லுக்கோட, ஒரு மஸ்குலர் ஆர்ம்ஸோட இருந்தீங்க அப்படின்னா தட்ஸ் அ பிக்கஸ்ட் சைன் தட் யூ ஆர் அ மேஸ்குலின் பர்சன். நீங்கள் வந்து ஒரு மேஸ்குலினான ஆள் அப்படிங்கிறத ஒரு பெண்ணுக்கும் இல்லை மற்றவங்களுக்கும் காட்டுறதுக்கு ஒரு மிகப்பெரிய சைனே உங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தான். அதில் ஒரு ப்ரோ டிப் என்ன அப்படின்னா, ரீசெண்டாக நடந்த ஒரு ரிசர்ச்சில் பெண்களுக்கு ஆண்கள் கிட்ட பிடிச்ச பாடி பார்ட் எதுன்னு கேட்டப்போ அதில் நிறைய பேர் செலக்ட் பண்ணது அவங்களோட தைஸும் பட்டும் தான். எஸ், பட் வந்து ரொம்ப வீக்காக சின்னதாக இருக்கிற ஆண்களை வந்து பெண்கள் பெருசாக விரும்ப மாட்டாங்க. ஸோ நெவர் ஸ்கிப் யுவர் லெக் டே. அடுத்தது பெண்களுக்கு ஆண்கள் கிட்ட பிடிச்ச ரெண்டாவது விஷயம் அவங்களோட கான்ஃபிடென்ஸ். ஒரு ரூம்குள்ளே நடந்து வர்றப்போ அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை நோட் பண்ணுறவங்க நடந்து வந்து ஒரு கூட்டத்தில் அவங்க பேச ஆரம்பிச்சோடனே அவங்களோட கான்ஃபிடென்ஸை தான் நோட் பண்ணுவாங்க. ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சன் அவங்களோட வைபை அவங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி அவங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பீப்புளாக இருப்பாங்க. ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சன் கூட தான் எப்போவுமே 4 பேர் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது அப்படி ஒரு கேம் சேஞ்சிங்கான விஷயங்க. உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது ஓவர் நைட்டில் நடக்கிற விஷயம் கிடையாது. உங்கள் லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்களாக சேஞ்ச் பண்ணுங்கள். ஸ்டாண்ட் ஸ்ட்ரெயிட், வாக் ஸ்ட்ரெயிட், ஃபர்மாக ஹேண்ட் ஷேக் கொடுங்க, பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுங்கள், கிளியராக பேசுங்க. இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறது மூலிமா நீங்கள் கிராஜுவலி ஒரு பாயிண்டில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாக ஆவீங்க. கான்ஃபிடென்ஸ் இஸ் அ சைன் ஆஃப் டாமினன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. கான்ஃபிடென்ஸ் வில் மேக் யூ வே மோர் அட்ராக்டிவ் ரைட் அவே. பெண்களுக்கு ஆண்கள் கிட்ட பிடிச்ச அடுத்த விஷயம் அவங்களோட டீப் அண்ட் பேஸ் வாய்ஸ். அர்ஜுன் தாஸ் அப்படிங்கிற ஒரு நடிகருக்கு இவ்வளோ கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு மேஜர் ரீசன் அவரோட டீப் அண்ட் பேஸ் வாய்ஸ் தான். அப்போது பெண்களுக்கு அந்த ஒரு டீப் வாய்ஸுங்கிறது எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்றதுக்கு இவரே ஒரு எக்ஸாம்பிள். நம்மளில் பல பேருக்கு அந்த மாதிரி டீப் வாய்ஸ் எல்லாம் இருக்காதுங்க. அது சிலருக்கு தான் நேச்சுரலி கிஃப்டடாக இருக்கும். நம்மளில் பல பேருக்கு இப்போ என்னோட குரல் இருக்குல்ல, இந்த மாதிரி ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். அப்போ நாம் எப்படி அந்த மாதிரி ஒரு டீப் வாய்ஸை கொண்டு வரலான்னா, மெதுவாக பேசுங்க. நாம் ஒரு விஷயத்தை எப்போவுமே வேகமாக பேசும்போது தான் கத்தி பேசுவோம். இந்தியாவுக்கு 1947 சுதந்திரம் கிடச்சிதுங்க இப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளே அறியாமல் நம்மளோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஹை பிச்சில் போகும். ஆனால் அதே விஷயத்த இந்தியாவுக்கு 1947 சுதந்திரம் கிடச்சிது இப்படி சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாய்ஸ் வந்து கொஞ்சம் டீப்பாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு டீப் வாய்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மெதுவாக பேசுகிற பழக்கத்தை கொண்டு வாங்க. பிகாஸ் விமன் லவ் டீப் வாய்ஸஸ். 4வது விஷயம் ஹோல்டிங் ஐ கான்டாக்ட். பொதுவாகவே பெண்களுக்கு அவங்களோட கண்ணை பார்த்து பேசுகிறவங்கள ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா ஒருத்தங்களை நம்ம எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அங்கே தான் டென்ஷன் பில்ட் ஆகும். தட் டென்ஷன் இஸ் வெரி அப்பீலிங் டு விமன். பொதுவாகவே ஒரு இன்செக்யூர்டான பர்சன் தான் விமனை கண்ணை பார்த்து பேசாமல் கீழே பார்த்து பேசுறது, சுற்றி இருக்கிறத பார்த்து பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஒரு செக்யூர்டு, கான்ஃபிடென்ட், செல்ஃப் அஷ்யூர்ட் பர்சன் எப்போவுமே ஒருத்தரோட ஐ கான்டாக்ட் வச்சு மட்டும்தான் பேசுவாங்க. அதுக்காக ஒருத்தங்களை இப்படி பார்க்கணும்னு நான் சொல்ல வரல. பட் ஆனால் ஒரு கான்ஃபிடென்ட்டான அஷ்யூர்டான ஐ கான்டாக்ட் அப்படிங்கிறது உங்களை ரொம்ப அட்ராக்டிவாக தெரிய வைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 5வது விஷயம் பாடி லாங்குவேஜ். ஒரு கான்ஃபிடென்ட்டான பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது இட்ஸ் அ சைன் ஆஃப் டாமினன்ஸ், மேஸ்குலினிட்டி அண்ட் அட்ராக்ஷன். நீங்கள் ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு மாதிரிங்க. ஒவ்வொரு விமன் ஒவ்வொரு டைப் ஆஃப் மென்னை வந்து லைக் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு மென்னாக இருக்கணும்னு நினச்சாலும் அதுக்கு ஏற்ற ஒரு பாசிட்டிவான பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு ஹானஸ்டான பாடி லாங்குவேஜை டிஸ்பிளே பண்ணாதான் ஒரு பொண்ணுக்கு நீங்கள் ட்ரஸ்ட்வர்தியாக தெரிவிங்க. ஒரு பாசிட்டிவான பாடி லாங்குவேஜோட மூவ் பண்ணாதான் ஒரு பொண்ணுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக தெரிவிங்க. இந்த மாதிரி நீங்கள் டாமினண்ட்டாக, அட்ராக்டிவாக, ஃப்ரெண்ட்லியாக, எமோஷ்னலாக எப்படி தெரியணும்னு நினச்சாலும் அதுக்கு ஏற்ற ஒரு பாடி லாங்குவேஜ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆளாக ஒரு பொண்ணுக்கு தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி தெரிவிங்க. அந்த அளவுக்கு பாடி லாங்குவேஜ் இஸ் அ கேம் சேஞ்சர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 6வது விஷயம் பாடி அண்ட் ஃபேஷியல் ஹேர். பொதுவாகவே பியர்டு வச்சிருக்கிறது எவ்வளோ அட்ராக்டிவான விஷயங்கிறது நமக்கு ராக்கி பாய் அண்ட் அர்ஜுன் ரெட்டிக்கு இருக்கிற கேர்ள்ஸ் ஃபேன்ஸை பார்த்தாலே தெரியும். பட் அதை தாண்டி பாடி ஹேர் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து ஒரு ரெட் ஃப்ளாகாக பார்க்குறாங்க. பட் ரியாலிட்டி என்னென்னா ரொம்ப ஹேரியாக இல்லாமல் ஒரு வெல் க்ரூம்டு பாடி ஹேர் அப்படிங்கிறது ஒரு அட்ராக்டிவான மேட்டர் தான். ஏன்னா ஒரு பாடி ஹேரோ ஒரு பியர்டோ இட்ஸ் அ சைன் தட் யூ ஆர் ஹை டெஸ்டோஸ்டோனிக் பர்சன் அண்ட் ஹை மெச்சூர்ட் பர்சன். இப்படி ஒரு ஆளாக உங்களை காட்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது வந்து ஒரு அட்ராக்டிவான க்ரீன் ஃப்ளாக் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு 6 மேட்டர்
ஃபேக்டர் தான் பெண்கள் ஆண்கள் கிட்ட ரசிக்கக்கூடிய இல்லை அட்ராக்டிவாக ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணதை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து நம்மளோட சின்ன ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின நம்ம சேனலில் பற்றின ஃபீட்பேக் இல்லை வேறு என்ன டாபிக் பற்றி பேசணும் இப்படி எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.